ரலியல்லாஹு வந்ததோட வாப்பா கிட்ட சொல்றாங்க, வாப்பா பேசுங்கள் ரசூலுல்லாவோட. வாப்பா கேட்டார், நான் என்ன மகள் பேச, நான் என்ன பேச, இப்ப யாரும் பேச இல்லாது. இப்ப அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ற கதை மேல ஓங்கி ஓங்கி போகுது பெருசா. அவன் ஹீரோ ஆயிட்டான் மதீனால. சஹாபாக்களும் சேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்றாங்க. மஷூராவுடைய முக்கியம் இடத்தான் விளங்கு. யார மஷூராக்கு எடுத்தாங்க தெரியுமா? மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன செய்யறது அலி, இப்படி நடந்திருக்குதே. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அந்த கவலையையும் சஞ்சலத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கள்கிட்ட மஷூரா பண்றதை விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட ஒரு அடிமை ஒன்று இருக்குது, பரீராண்டு. என்ன பேரு வைக்கணும், அந்த பேர்களை வைக்கணும், பரீரா. இந்த பரீராவை என்னத்துக்கு வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவாங்களே, மிஸ்வாக்க கொடுக்கறதுக்கும் wudu எடுக்க தண்ணி ஊத்தி சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மஷூரா, நீங்க பரீரா கிட்ட மஷூரா பண்ணுங்க, பரீரா உண்மையை சொல்லுவா. அப்படியா? நபி அவங்க பரீராவை கூப்பிட்டாங்க. பரீரா, ஆயிஷாவை பத்தி என்ன சொல்றீங்க? பரீரா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது எவ்வளோ சின்ன பிள்ளைண்டா, ரொட்டி சுடுறதுக்கு மாவை பெனஞ்சிட்டு இருக்கும், பெனஞ்ச மாதிரியே தூங்கிடும். அது எப்படி விளக்க சொல்றாங்க? ரொட்டிட மாவை பெனஞ்ச மாதிரியே தூங்கிடும், ஆடு வந்து மாவை தின்ட்டு போய்த்திடும். அவ்வளோ சின்ன பிள்ளை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கல்புல முடிவெடுத்துட்டாங்க, ஏண்ட ஆயிஷா கிளீனு. மஷூராவுக்கு பிறகு வஹீம் இறங்குது இல்லை, முடிவெடுத்துட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினாங்க மிம்பர்ல. மிம்பர்ல ஏறி ஹுதுபா ஓதினாங்க. சொன்னாங்க, என்ற குடும்பம் தூய்மைன்னு எனக்கு தெரியும். என்ற குடும்பத்துக்கு எதிராக பேசினவன் யார்? அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கா கீழே. இவன் என்ன செஞ்சான்? எதிர்க்க தொடங்கினான். எதிர்த்ததோட சஹாபாக்கள் 2 குரூப் ஆயிட்டு மதீனால. சஹாபாக்கள் அரவாசி பேர் அங்க சேர்ந்துட்டாங்க அவனோட. யாரோட? யாரோட? அப்துல்லா பின் சலூலோட சேர்ந்துட்டாங்க. அரவாசி பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த குர்ஆன் எடுத்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறன்னு தெரியாது. இப்பதான் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க, நீங்க மதீனாவுக்கு வர முந்தி இந்த மதீனாக்கு தலைவரா இருந்தது இவன் தானே, அப்துல்லா பின் உபை பின் சலூல் தானே. நீங்க வந்ததோட உங்களோட பக்கம் எல்லாரும் வந்துட்டாங்க, அதால அவனு தாங்கி கேளாது, அதால தாங்கி கேளாது குரூப்பை வச்சு நடத்திட்டு இருக்கிற அண்ணம். நீங்க பொறுமையா இருங்க யா ரசூலல்லாஹ். எப்படி? ஆனா ரசூலுல்லாஹ்க்கு கவலை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் அந்த பக்கம், ஹம்னா பின் ஜஹஷ் அந்த பக்கம், மிஸ்தாஹ் பின் உசாசா அந்த பக்கம், சஹாபாக்களே அந்த பக்கம் போயிட்டான். ஆனா இன்னும் தெளிவு இறங்குது இல்லை பிரச்சனைக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணீரும் நிக்குது இல்லை, மதீனாவே கலங்கி நிக்குது. இப்ப ஒரு நாள் வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல. ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தி வேர்க்க தொடங்கிட்டு.
நபி அவங்களுடைய நெத்தி வேர்த்தா என்னன்னா வஹி வரப்போகுது. கடும் குளிரான காலம், நெத்தியும் வேர்க்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வஹி இறங்குது 10 ஆயத். 10 ஆயத்தும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்று 10 ஆயத். சூரத்து நூருடைய 11வது ஆயத்திலிருந்து தான் குர்ஆன் அடுத்தது. சூரத்து நூருடைய 11வது ஆயத்திலிருந்து உடனே இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அதுல பாருங்க, இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லகும் பல் ஹுவ கைருல் லகும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதீ தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அதீம். நபியே, இட்டு கட்டினாங்களே ஒரு கூட்டம், எப்படி தொடங்குறா அல்லாஹ்? பேசினவங்க உண்மை பொய்யன்னு அல்லாஹ் தொடங்கல, தொடக்கத்திலே சொல்லிட்டான். இட்டு கட்டினாங்களே ஒரு கூட்டம், அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக வச்சிருந்தான் ஒரு மாசம். இதை நீங்க கெடுதின்னு நினைக்காதீங்க, நலவுதான். எப்படி இதை கெடுதின்னு நினைக்காதீங்க, இது உங்களுக்கு என்ன? பல் ஹுவ கைருல் லகும், உங்களுக்கு நலவுதான். பல் ஹுவ கைரன் என்ன? நலவுதான் உங்களுக்கு. ஏனண்டா அல்லாஹ் சொல்றான், வல்லதி தவல்லா கிப்ரஹு, இது வணிகானே அப்துல்லா பின் உபை பின் சலூல், இவனுக்கு இருக்குது அஸாபுன் அதீம், பிரம்மாண்டமான தண்டனை இருக்குது இவனுக்கு. காஃபிருக்கு கூட அப்படி நரகம் இல்லை, முனாஃபிக்கு தான் ஆக கடைசி நரகம். சேர்ந்திருந்து குழி வெட்டினவனு, சேர்ந்திருந்து குழி வெட்டினவன். இந்த அப்துல்லா பின் உபையிட பிள்ளைகள் இன்றைக்கும் வாழ்றான். நல்ல கவனமா இருக்கும். நான் வரலாறத்தான் பேச தொடங்கினேன், இதில் போயிட்டு. அப்துல்லா பின் உபையுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காலத்திலே வந்தது தான் பேசுவோம்னு நான் வந்தேன். நான் ஒரு சம்பவத்தில் அங்கிட்டு போயிட்டு என்ன நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும், அவனோட பேரெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். இவன் முதலாவது ஆள் இந்த சமூகத்தை குழி வெட்டினத்தில். அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு மின்ஹும் லஹு அஸாபுன் அதீம் என்று சொல்லிட்டு, லௌலா இத் சமிஅதுமூஹு ظنல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. மூமின்களே, இப்படி ஒரு கதை உங்களுக்கு வந்தா எப்படி அல்லாஹ் ஒழுக்கம் சொல்லித்தாரா? உதாரணமா முபாரக் மௌலவியை பற்றி ஒரு கதை வருது. ஒத்தன் சொல்றான், சொன்னா இதுக்குரிய ஒழுக்கம் என்ன தெரியுமா? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், உடனே நாங்க பதில் சொல்லணும், அது இட்டுக்கட்டு பொய் இல்லை, செஞ்சிருப்பார். இது மூமின்ற பழக்கம் இல்லை. பதில் சொல்லணும் என்ன தெரியுமா? இது இட்டுக்கட்டு. அல்லாஹ் ஒழுக்கம் சொல்லித்தாரான் எங்களுக்கு. ஒரு செய்தி உங்களுக்கு வந்தா அதை விசாரிக்கிறதல்ல உங்களோட பழக்கம். ஒரு செய்தி உங்களுக்கு வந்தா நீங்க முதல் சொல்லணும் பதில், இல்லை இது போய், அதுக்கு பிறகுதான் மத்து. அல்லாஹ் சொல்லித்தார ஒழுக்கம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், லௌலா ஜாஊ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா, 4 சாட்சி கொண்டு வரலண்டா. எத்தனை சாட்சி? 4 சாட்சின்னு எத்தனை கண்? 8 கண். 8 பேர் கன்றிக்கணும். இது 4 பேர் கன்றிக்கணும், அதுவும் 8 கண்ணால. ஒரு கண் பொட்டேன்னு எடுக்கல. ஒத்தனை கூட்டிட்டு வாரீங்க, ஒரு கண் தான் விளங்குது, அவரும் கபூல் இல்லை, போங்க. 8 கன்றிக்கணும் சரியா. இந்த 4 சாட்சி இல்லாட்டி ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அல்லாஹ்விடத்தில்
நீங்க பொய்யர்கள். எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் அல்லாஹ் தந்துட்டான். வலௌலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাஹ் லமஸ்ஸகும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம். அல்லாஹ்ட கொடை மட்டும் இல்லைண்டா நீங்க ஆயிஷாக்கு செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு அதாப் இறங்கிருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைப்பா, வயசத்தின 15 வயசப்பா ஆயிஷா ரலியல்லாஹு. 15 வயசு பொம்பளை பிள்ளை அந்த கவலையும் கண்ணீரும் எதை இறக்குது? நாங்கள்டே சொல்றான், எங்கட பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை செட் ஆகுது இல்லை ஹஸரத், உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு சொல்லுங்க முசல்லால அழ சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 15 வயசு, கண்ணீர் வடிய வடிய ஆயத்திறக்கிட்டான் அல்லாஹ். பெண்களுடைய கண்ணீர் இருக்குதே மிக பலமானது, மிக பலமானது பெண்களுடைய கண்ணீர். அல்லாஹ் சொல்ற, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு செஞ்ச வேலைக்கு எங்கட கிருபை மட்டும் இல்லைண்டா அஸாப் இறக்கி இருப்பேன். إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم. உங்களுக்கு காதுக்கு ஒரு செய்தி வந்தா அதை கதைச்சிக்கிறது அல்லாஹ் கேட்கிறான். وتحسبونه هينا, நீங்க லேசா நினைச்சீங்களா? ஒரு புள்ள 15 வயசு புள்ள தான், ஒரு பொம்பளை புள்ள தான் லேசா நினைச்சீங்களா? وهو عند الله عظيم. அல்லாஹ்விடத்துல நீங்க செஞ்சது பிரம்மாண்டமான பாவம். ولولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا. உங்களுக்கு கேள்விப்பட்டதோடு நீங்க சொல்லிருக்கணும், வாப்பா நாங்க பேசப்படா இதை பத்தி. சுப்ஹானக் ஹாதா புஹ்தானுன் அதீம். இது பின்னாம்பரி இட்டுக்கட்டப்பான்னு நீங்க சொல்லிருக்கணும், நீங்க உண்மையான மூமின்களாக இருந்தா. யஇதுகுமுல்லாஹு அன் தஊது லிமிஸ்லிஹி அபதா இன் குன்தும் முஃமினீன். நீங்க மூமின்களாக இருந்தா இதுக்கு பிறகு இந்த வேலையை செய்யப்படாது. எப்படி அல்லாஹ்ட எச்சரிக்கை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா என்ன சொல்றான் தெரியுமா? அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத் தையிபாத்து லித் தையிபீன வத் தையிபூன லித் தையிபாத். கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆண்களும், கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்களும், மனமான பெண்களுக்கு மனமான ஆண்களும், மனமான ஆண்களுக்கு மனமான பெண்களைத்தான் நாங்கள் கொடுப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையிப். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஆமினா வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய்மார்களில் யாருமே விபச்சாரம் செய்யாம பிறந்தவங்க. தையிபான பரம்பரையிலிருந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த தையிபான ஒருவருக்கு நாங்க கொடுத்த மனைவி தையிப். பரிசுத்தமானவருக்கு நாங்க கொடுத்தது பரிசுத்தமான மனைவியைத்தான். உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் விட்டு ஆயிஷா நிரபராதி. அது மாத்திரமல்ல, லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். ஆயிஷா சொர்க்கவாதி. சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்துட்டான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமலான்ல தான் வஃபாத்தானாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமலான்ல தான் வஃபாத்தானாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எல்லோரையும் விட எனக்கு 10 சிறப்புகள் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க. முதலாவது சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் விதவையாகத்தான் திருமணம் செஞ்சாங்க, என்ன மாத்திரம்தான் குமராக திருமணம் செய்தாங்க.